டுடே நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லவ் பற்றி தான் பேச போகிறோம். இதோ வந்துருக்காரு சொல்லுங்க. வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஸோ உங்களோட அனுபவத்தில் சொல்லுங்கள். அனுபவம் அடே இன்றைக்கி நான் கமிட்டடாக இருக்கிறேன் லூசு பாக்கா. சரி சொல்லுங்கள். அனுபவத்தில் சொல்லுவா. அதாவது எந்த அனுபவத்தில்னா, நான் இது வரைக்கும் இவ கூடயும் இருந்திருக்கிறேன். கமிட்டட் ஆனதுக்கப்புறமா விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் கமிட்டட் ஆகுறீங்களோ இல்லையோ, உங்கள் ஃப்ரெண்டுங்க கமிட்டட் ஆக விடாமல் பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம். என்னடா கேள்வி கேளுடா அலுசு. நீங்கள் உங்களுக்கு ஒன் சைடில் வந்துருக்கா? டே நான் இப்போ தானடா சொல்கிறேன், இருக்கலாம் வேவதில் லவ்வோ பிடிக்காது. பட் அந்த மாதிரி ஃபீல் வந்திருக்கா? அந்த மாதிரி ஃபீல் வந்ததே இல்லைடா. வை ஏன்னா நான் எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் அதை பற்றி யோசிக்க. அப்புறம் அதெல்லாம் யோசிக்க அதெல்லாம் பண்ண டைம் இருக்காது. பேசிக்கலி ஐம் பிஸி காய். பிஸி காயெல்லாம் நான் படிக்கணும்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் 24 ஹவர்ஸுக்கு கரெக்டாக 5 மணி நேரம் நான் ஃபோன்லேயே தான் இருப்பேன். நான் லவ் பற்றி பேச சொன்னால் நீ என்ன படிப்பை பற்றி பேசுகிற? அதாவது நீ தானே தான் கேட்ட, அதெல்லாம் ஏன் பண்ணலைன்னு. சரி 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 இப்போ நீ பேச்ச மாற்றிட்டேன். ஸ்டக் ஆகிடுச்சு பாடா. அது பரவாயில்ல. சொல்கிறோம் எனக்கு அப்படி தான் இருக்கும். விடுறா எப்பா. சரிப்பா. இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்துருக்குது. உன்னை கேட்டாங்களா? உன்னை கேட்டாங்களா? இப்போது கட் பண்ணி எடிட் பண்ணிக்கோ. இல்லை எடிட்லாம் பண்ண முடியும். நான் இப்படியே தான் போடுவேன். அப்போ ஆட் பண்ணிக்கோ. என்ன சரி, இப்போது வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி பேசுவோம். வேறு டாபிக்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து அவனை பற்றி பேசலாமா? அதாவது அவனை பற்றி உங்களுக்கு தெரியாத பல விதமான ரகசியங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு அவன் எப்படி தெரிஞ்சான்னு சொல்லு, அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் யாருன்னு. சின்ன வயசில் ஃபஸ்ட்டு அவன் அந்த வீடியோவில் எங்கே இருந்தான், எங்கே உட்காந்துருந்தான்னு சொல்லு. எங்கள் ஸ்கூல் லைப்ரரியில் ஓரத்தில் கம்ப்யூட்டர் பக்கத்தில் உட்காந்து நின்றவனை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கைஸ். ஸோ சொல்லுங்கள். சின்ன வயசில் ஓடி இருக்கும் போது நடுவில் வந்து பாறாங்கல் மாதிரி என்னை தூக்கி போட்ட வந்து ஒரு மிருகம் தான் ஆகிறேன். ஸோ அந்த மிருகத்தை நான் அப்படி பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கூடவே ஒட்டி நிற்குது. யூஸ்லெஸ்ஸாக இருக்கும், எதுவும் பண்ணாது. போர்டு அடிக்கும்போது முதுகுலே டமால்னு அவன் அடிக்கும். அவன் கூடலாம் எப்படி உயிரோடு இருக்கிறோன்னு கொஞ்சம் யோசிக்கலாம். பட் இருந்தாலும் எங்கள் ஸ்கூல் வந்து ஸ்கூல் கிடையாது, இதை வந்து ஒரு ஃபாரஸ்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா பிளான்ட்ஸ் இருக்குது, அவனை மாதிரி சில அனிமல்ஸ் இருக்குது. ஸோ இவனை கூட எடுத்துக்கோங்க. எனக்கு புரியல. எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு என்னை ஃபஸ்ட்டு தூக்கி போட்டு அடித்ததே நீ தான்டா. என்ன தேங்க்யூ. ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லு. ஃப்ரெண்ட்ஸா? நீங்கள் இவன் இருக்கிறான், போர்டு அடிக்கும்போது என் பக்கத்தில் இருப்பேன். இல்லைன்னா இப்போ நான் ஒருத்தர்கிட்ட ஸ்விங்கம் தேடிட்டு வந்து மென்னுக்கிறேனே அவன்கிட்ட வைப்பேன். அவன்கிட்ட ஸ்விங்கம் தேடின்னு வந்ததுலேருந்து என் ஃபோனை தூக்கி கீழே போடலான்னு பார்த்தான். ஆனால் நான் என் ஃபோனை மறுபடியும் எடுத்துன்னு ஓடி வந்துட்டேன். ஸோ ஓடி வந்து தான் இப்போ இவன் பக்கத்தில் உட்காந்துங்க. ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல முடியாது, இது வந்து ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன். அதாவது எல்லா நேரமும் ஒரு பிரச்சனை நடக்கும். உதாரணம் இப்போ கூட எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டு நான் வந்துக்கிறேன். ஸோ இந்நேரத்துக்கு நான் ஆல்மோஸ்ட் செத்துருப்பேன் பை அந்த பச்சை சட்டை நாய். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. அப்புறம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.